வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர்றப்ப, பால் ஹேமனும் அவரோட சேர்ந்து வரப்போறாரு அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரா போயிட்டுருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்போட லிங்க்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த குரூப்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்கள மாரி ஃப்ரெண்ட்ஸ் அதில நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க வந்து விருப்பமா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, அதாவது ரெஸ்லிங்க பத்தி ரிலேட்டடான எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம அந்த குரூப்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது குயிக்கா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிற மாரி 100% உறுதியாயிருச்சு. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் மட்டும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்னா இருக்க போகுது. அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ்லாம் இப்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் என்ன அப்டின்னா, அதாவது பால் ஹேமன் ரிட்டர்ன் வர்றப்ப, அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர்றப்ப, பால் ஹேமனும் ரோமன் ரெயின்ஸோட சேர்ந்து தான் வரப்போறாரு. அதாவது 2 பேருமே சேர்ந்து தான் வரப்போறாங்க. அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாவும் இருக்கு. இது ரூமராவும் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய சோலோ கூட இருக்கிறப்ப, அதாவது நம்முடைய சோலோ செய்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே நம்முடைய பால் ஹேமனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதாவது நீ வந்து இத பண்ணாத சோலோ, நீ இப்படி பண்ணாத. அதாவது ட்ரைபல் சீஃப் வந்து ரோமன் ரெயின்ஸ் இருக்கப்ப இந்த விஷயம்லாம் பண்ண மாட்டாரு. அது வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த விஷயம்லாம் பிடிக்கலையோ, அந்த விஷயத்த தான் நீ பண்ற. அது வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு எதிரானது. நீ அதெல்லாம் பண்ணாத அப்டின்னாலும், நம்முடைய சோலோ கேட்டாரா? அதெல்லாம் கேட்கவே இல்ல. நீ என்னடா எனக்கு ஆளா? நான் என்னோட பண்ற விஷயத்த நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி நம்முடைய சோலோ பண்ணாரு. இப்போ ரோமன் ரெயின்ஸோட முழு பதவியுமே நம்முடைய சோலோ தக்க வச்சுக்கிட்டு, நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்முடைய சோலோ வந்து இப்போ நம்முடைய பால் ஹேமன அட்டாக் பண்ணி, போடா நாயே அப்படிங்கிற மாரி வெளிய அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டார் அப்டின்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர்றப்ப நம்முடைய பால் ஹேமனும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து தான் வரப்போறாரு. வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்ட கிரியேட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. இது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர்றப்ப, அதாவது ஒரு ஃபேஸா தான் வராரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. அதுவும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீலாலாம் வரலையாம். அதாவது ஃபேஸ் டர்னா தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் இருக்கு. அப்படி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபேஸா வந்தா செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் அது செட் ஆகாதுன்னு தான் நானே சொல்லுவேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை கிடையாது. அது வந்து ஒரு வாழ்க்கை. நம்மள பொறுத்தவரைக்கும் ஏன்னா, ரோமன் ரெயின்ஸ் அப்புட்னாவே மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் மாரி. அந்த அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலரான அந்த ஒரு பேர் வந்து ஹீலா இருந்தா தான் அதுக்கு இன்னமும் ரீச் ஆகும். அத கொண்டு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ண வச்சாங்க அப்புட்னா, கண்டிப்பா WWE மொக்க பண்ணிருவாங்க. அது மொக்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. அதாவது ஃபேன்ஸான நம்மளோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. அத வந்து நம்முடைய WWE செய்றாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். இல்லாம ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஹெட் ஆஃப் த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு ஹீல் கேரக்டர் பண்றப்ப, அதாவது ஒரு வில்லத்தனம் பண்றப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காக ஒரு தனித்துவமான ஒரு தீம் மியூசிக்க நம்மளுடைய WWE ரெடி பண்ணி குடுத்தாங்க. அந்த தீம் மியூசிக்ல தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் பண்ணாரு. அதாவது வில்லனா என்ட்ரன்ஸ் பண்ணாரு. இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்ப ஃபேஸ் டர்ன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் இருக்கு. அப்படி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா, இப்போ WWE வந்து இப்ப திரும்பி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்காக ஒரு புதிய ஒரு தீம் மியூசிக்க உருவாக்குவாங்களா? அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து அ ஹீலா இருந்தா தான் நல்லா இருக்கும். என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா, உங்களுக்கு எப்புட்ன்னு தெரியல ப்ரோ. ஆனா, நீங்க அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்ப ஃபேஸ் டர்னா வந்தா நல்லா இருக்குமா? இல்ல ஹீலா வந்தா நல்லா இருக்குமா? அப்படின்னு உங்களோட கருத்த சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன் படி ரோமன் ரெயின்ஸ் ஹீலா வந்தா தான் நல்லா இருக்கும். ஆனா, அப்படி ஃபேஸ் டர்ன் வந்தாரு அப்படின்னா, மொக்க பண்ணிருவாங்க. இது இல்லாம இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர்றப்ப, அதாவது அவரோட ஸ்டோரி லைன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முழு அதிகாரத்தையும் நம்முடைய WWE நம்ம ரோமன் ரெயின்ஸ் கையிலேயே குடுத்துட்டாராம். அதாவது இப்ப அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் போகுது அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எப்படி வேணுமானாலும் மாத்தி அமைச்சுக்கலாமா. அதுக்கான ஒரு முழு பொறுப்பையும், முழு அதிகாரத்தையும் நம்முடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கையில குடுத்துட்டாங்களாம். அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. அப்படி இந்த ஒரு அப்டேட் வந்து உண்மையா ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸ யாராலயும் வீழ்த்தவும் முடியாது. அவரோட ஸ்டோரி லைன்ல அவர் மட்டும் தான் ராஜாவா இருக்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வர்றப்ப ஃபேஸ் டர்னா வராரா? ஹீலா வராரா? அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் எப்படி வந்தாலும் சரி, அதாவது ஃபேஸ் டர்னா வந்தாலும் சரி, ஹீலா வந்தாலும் சரி, நம்மளுடைய பால் ஹேமனும் கூட வராருன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய பால் ஹேமனும் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் கூட வராரா? அப்படிங்கிறத நம்ம சம்மர் ஸ்லாம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட பிளட் லைன் 2.0ல இருக்க ஜாக் ஆஃப் ஹார்ட்டும், டாமா லாங்காவும் WWE யோட
டாக் டீம் சாம்பியன் ஆவாங்களா? அப்புட்ன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எனக்கு தெரியல. ஆனா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க நண்பா. ஏன்னா கொஞ்சம் இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஈகரா வெயிட் பண்றேன். அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்முடைய டிஐஒய் டீமுக்கும், நம்முடைய பிளட் லைன் 2.0ல இருக்க நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கும், டாமா லாங்காவுக்கும் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நெறையாவே இருக்கு. அதாவது நம்முடைய நம்முடைய ஜாக்கப் பாட்டும் சரி, இல்ல டாமா டாங்காவும் சரி, இல்ல நம்முடைய சோலோ சிக்கா சொல்லியிருக்காரு. இவனுங்க 2 பேரும் கண்டிப்பா அதாவது பிளட் லைன் 2.0க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கொண்டுட்டு வருவானுங்க. அதாவது டாக் டீம் சாம்பியனே வின் பண்ணுவாங்க. அதாவது இவனுங்க 2 பேரும் வின் பண்ணிட்டானுங்க அப்புட்ன்னா, சம்மர் ஸ்லாம் வந்து நான் கோடிய பீட் பண்ணி, நான் வந்து அன்டிஸ்ப்யூட்டட் WWE சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாரி நம்முடைய சோலோவும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்குமா அப்புட்ன்னு கேட்டா, எனக்கே தெரியலப்பா. இதெல்லாம் நம்புற மாரியாங்க இருக்கு அப்புட்ன்னு கேட்டா, நம்புனா தான் சோறு போடுவேன்னு சொன்னாரு எங்க தாத்தா. அதனால நானும் நம்பிட்டேன் அப்படிங்கிற மாரி, நீங்க நம்பிக்கங்க. ஆனா உங்க ஊர்ல சோறு கிடைக்குமா அப்புட்ன்னு தெரியல. ஆனாலும் தலைவர் சொல்றாரு, அத நம்பிக்கங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இது நடக்காதுன்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன் அப்படின்னு கேட்டா, இது 2 விஷயமே நடக்காது. அதாவது நம்முடைய டிஐஒய் டீம பீட் பண்ணி நம்முடைய ஜாக்கப் பாட்டும் சரி, நம்முடைய டாமா டாங்காவும் சரி, நியூ WWE டாக் டீம் சாம்பியன் ஆவானுங்களான்னு கேட்டா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது இல்லாம சோலோவ வந்து நம்முடைய கோடிய பீட் பண்ணி அவன் சாம்பியன் ஆவான்னு கேட்டா, அது சுத்தமா வாய்ப்பே கிடையாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதில வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்துருவாரு. அத நம்ம தட்டி விடுவோம். அத பத்தி நம்ம அந்த விஷயத்தில நம்ம இழுக்கவே வேணாம். இது இல்லாம இப்ப நம்ம டிஐஒய் டீம் அதாவது நெக்ஸ்ட் வீக் நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச்ல யாருமே எதிர்பார்க்காதமா நம்மளோட ஜிம்மி ஊசோட ரிட்டர்ன் இருக்கும் அப்புட்ன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்குப்பா. அதாவது அப்டேட்டாவும் போகுது, ரூமராவும் போகுது. நீ பாட்டுக்கு சொன்னியேடா நாயே, எங்கடா ஜிம்மி ரிட்டர்ன் வரல அப்புட்ன்னு சொல்லி என்ன கேட்காதீங்க. இது ரூமராவும் போயிட்டுருக்கு. இது ஒரு அப்டேட்டாவும் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த இந்த மேட்ச்ல வந்து நம்முடைய ஜிம்மியோட ரிட்டர்ன் இருந்து, இந்த ஜிம்மி ரிட்டர்ன் வந்துட்டார் அப்புட்ன்னா, அதாவது ஜிம்மியோட அந்த ஒரு உதவியால டிஐஒய் டீம் வந்து வின் பண்ணலாம். அவங்களோட சாம்பியன்ஷிப்ப அவங்களே ரீட்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்து நம்முடைய ஜிம்மிய வந்து நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கும் சரி, நம்முடைய டாமா டாங்காவும் சரி, அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா, நம்முடைய ஜிம்மியோட உதவியால நம்மளுடைய சோ சோ சோலோவும் சரி, நம்முடைய ஜாக்கப் பாட்டும் சரி, நம்முடைய டாமா டாங்காவும் சரி, இவங்க வந்து தோத்து போலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டா, நம்முடைய சோலோ தானே நம்முடைய ஜிம்மிய வந்து அட்டாக் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சாரு. அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா நம்முடைய வரப்போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு நம்முடைய ஜிம்மி ரிட்டர்ன் வருவாரு. அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. ஏன்னா, இதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அது சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ஜிம்மியும் ரிட்டர்ன் கொண்டுட்டு வர முடியாது. அதேமாரி சோலோவா அதாவது நம்முடைய ரோமனையும் ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது. பால் ஹெமனையும் ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது. ஏன்னா, சம்மர் ஸ்லாம்லயே 3 விதமான ரிட்டர்னையும் WWE கொண்டுட்டு வர முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ற விதமா இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறப்ப ஜிம்மிய ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்து, இந்த மேட்ச்ல வந்து நம்முடைய பிளட் லைன் 2.0வோட அந்த ஒரு தோல்விய வச்சிரலாம். தோல்வி வச்சுட்டான் அப்படின்னா, அதாவது இந்த பிளட் லைன் 2.0க்கும் நம்முடைய ஜிம்மிக்கும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் உருவாகிரும். ஏன்னா, இதில நம்முடைய பிளட் லைன் 2.0 நம்மள ஜிம்மி அட்டாக் பண்ணி தான் தொரத்தி விட்டானுங்க. அப்படி தொரத்தி விட்டதுனால, நம்முடைய ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி நம்முடைய ஜிம்மி வந்து நம்முடைய டாமா டாங்காவையும் நம்முடைய ஜாக்கப் பாட்டையும் அந்த சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணாம வைக்கலாம். இது இல்லாம நம்முடைய பிளட் லைன் 2 அதாவது ஓல்டு பிளட் லைன் வந்து நம்முடைய ஜிம்மியும் ஜாயின் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் நடக்கப்போற அந்த ஏன்னா இதில ஜிம்மிய வந்து ஜாக்கப் பாட்டுக்கும், டாமா டாங்காவுக்கும் நம்முடைய ஜிம்மி ஆப்போ வச்சுட்டாரு அப்புட்ன்னா, இவனுங்க வந்து அந்த சாம்பியன தோத்துருவானுங்க. இதே அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய சோலோவுக்கு ஆப்போ வச்சுட்டாரு அப்புட்ன்னா, அந்த ஆப்போ வச்சுட்டாருன்னா நம்முடைய சோலோ வந்து அந்த அன்டிஸ்ப்யூட்டட் WWE சாம்பியன நம்முடைய சோலோ வின் பண்ண முடியாது. இதுதான் ஸ்டோரி லைன். அதாவது ஒரே நேரத்தில எல்லா ரிட்டர்ன் கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறனால, நம்மளுடைய WWE இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய அந்த கோடி ரோட்ஸுக்கும் சோலோவுக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்து, நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு ரிட்டர்ன் வந்து திரும்பி நம்முடைய ஜிம்மி கூட திரும்பி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு உதவுவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா வரப்போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு நம்முடைய ஜிம்மி ரிட்டர்ன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். நம்மளுடைய ஜிம்மி வந்து வரப்போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் வர்றாரா? வரலையா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நீ சொன்னியேடா, எங்கடா ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. இது ஒரு ரூமரா தான் போயிட்டு இருக்கு. வந்தா வரவுல வைங்க, இல்லாட்டி செலவுல வைங்க அப்படிங்கிற மாரி, வந்தா சந்தோஷம், இல்லாட்டி சோகம்டா அப்படிங்கிற மாரி தள்ளி விட்டு போயிட்டே இருங்க.